Redmi அவங்களோட K சீரியஸில் இப்போ புதுசாக K90 Ultra அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக இந்த K சீரீஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுப்பாங்களோ கொஞ்சம் அதில் இருந்து டிஃபர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.83 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் உள்ள நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 165Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 480Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டச் சாம்பிளிங் ரேட் உங்களுக்கு 3500Hz வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது கேமிங் மோடில் நிறைய போகும். அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே HDR10+ இருக்குது, HDR விவிட் இருக்குது, அண்ட் டால்பி விஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDR மோடில் உங்களுக்கு 3500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8 எலிட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது கரண்ட் ஃப்ளாக்ஷிப்போட கொஞ்சம் கம்மியாக பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 எலிட் அப்படிங்கிறது போன வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். பட் இருந்தாலுமே கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் இதால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 16GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் 512GBக்கான UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கேமிங்லாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஹீட் நிறைய வரும். ஸோ அந்த ஹீட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே ஆக்டிவ் கூலிங் ஃபேன் இருக்குது. ரெட்மி இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆக்டிவ் கூலிங் ஃபேன் மூலமாக நீங்கள் 10 டிகிரி வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக உங்களால் டெம்பரேச்சரை கம்மி பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 100 செகண்ட்ஸ்க்குள்ளே. இதெல்லாம் ரியல் டைமில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியலை. இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்க போகுது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் இது கம்ப்ளீட்டாக கேமிங் சென்ட்ரிக்காக தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே லைட் 100-800 சீரியஸ்க்கான ப்ரைமரி ஷூட்டர். இந்த சென்சாரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 1/1.55 இன்ச்சஸ்க்கான சென்சார். அண்ட் செகண்டரி சென்சார் உங்களுக்கு ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபோனோட டியூரபிலிட்டிக்காக இங்கே IP66, 68 அண்ட் 69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இங்கே 8550 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பாக்ஸில் உங்களுக்கு 100 வாட்ஸ்க்கான கேன் சார்ஜர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். பிகாஸ் கேன் சார்ஜர் அப்படிங்கும்போது சைஸும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22.5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஷாமி சர்ஜ் P3 சார்ஜிங் சிப்செட்டும் சர்ஜ் G2ஓட பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிப்செட்டும் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு Wi-Fi 7 இருக்குது, 5G சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை மீடியா கன்சம்ஷனுக்காக இருந்தாலும் சரி இங்கே டியூவல் சிமெட்ரிக் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. போஸ் பிராண்டோட டியூனிங் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது, ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது, அண்ட் ஹைரஸ் ஆடியோ வயர்லெஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஷாமியோட ஓன் யூஐயான HyperOS வெர்ஷன் 3 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங். இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 40,000 ருபீஸ்ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸில் இப்போ இருக்க RAM காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல டீல்னே சொல்லலாம். அண்ட் இந்தியாவில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் இம்போர்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக உங்களை போய் வாங்க முடியாது. அண்ட் இந்தியாவில் இப்போதைக்கு இருக்க ஆல்டர்னேட்டிவ்ஸ் எடுத்திங்கன்னா ஓப்போவோட K30 டர்போக்கு நீங்கள் தாராளமாக அந்த ஃபோனும் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி அதுவும் ஒரு கேமிங் ஃபோன் தான்.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.